ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபிரிவாதரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 பண்பாடு என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1061 ஆரம்பிக்கிறது. தனக்கே சரமகவி கேட்டவன். ஏதோ போதாத காலம் அவர்களுடைய பரஸ்பர அன்புக்கு திருஷ்டிப்பட்டார் போல் திடீரென்று போஜனுக்கு ஒரு விபரீத ஆசை வந்தது. என்ன ஆசை என்றால், காளிதாசனின் காவிய சுவையை நாம் பல தினசிலே பருகியாகிவிட்டது. இருந்தாலும் ஒன்று பாக்கி, அதை நம் ஆயுசிலேயே நாம் கேட்டு அனுபவிப்பதற்கில்லை. என்னவென்றால், நாம் செத்து போய்விட்டால் அப்பொழுது அவன் சரமகவி பாடுவான் இல்லையோ, அதிலே நம் அந்யோன்யத்தை மனசை பிசைகிற மாதிரி கொட்டி சோகரசம் அப்படியே தடும்பும்படியாக செய்வான். இதுவரைக்கும் கேள்விப்படாத உபமானம் கொடுத்து பிரிவு துயரம் நெஞ்சை உருக்கும்படியாக இரங்கற்பார் என்று இப்பொழுது சொல்கிறார்களே, அந்த சிரமஸ்லோகம் பண்ணுவான். அதை நாம் எப்படி கேட்பது என்று இப்படி ஆசை வந்துவிட்டது. அந்த சரமகவி ரொம்பவும் உசந்ததாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அதை தான் எப்படியாவது கேட்டாக வேண்டும் என்ற ஆசை போஜனுக்கு தலைக்கேறிவிட்டது. அதனால் விபரீதமாக ஒன்று பண்ணினான். காளிதாசனை அழைத்து கொண்டு வரச் சொன்னான். நான் செத்து போய்விட்டதாக நீ கற்பனை செய்து பார்த்துக்கொள். நீதான் அம்பாளின் கடாட்சத்தினால் எதையும் அசாத்தியமாக கற்பனையிலே பார்க்கிறவனாய் இருக்கிறாயே. அதனால் இப்படி கல்பனை பண்ணி அப்பொழுது உன் மனசு துடித்து எப்படி துக்கத்தில் சிரமஸ்லோகம் செய்வாயோ அந்த மாதிரி இப்பொழுதே கவனம் பண்ணி எனக்கு சொல்லி காட்டு. யாருக்கு எப்பொழுது என்ன ஆகுமோ, எனக்கே அடுத்த க்ஷணம் என்ன ஆகுமோ, அதற்கப்புறம் நீ கவி செய்தால் அதில் எனக்கென்ன லாபம்? ஆகையால் இப்பொழுதே இப்படி பண்ணி காட்டு என்றார். காளிதாசன் மறுப்பும் அதன் சிறப்பும். அதற்கு காளிதாசன் ஒப்புக்கொள்ளவில்லை. யாராயிருந்தாலும் உயிரோடு இருக்கிற ஒருவனை, அதிலும் ராஜாவை பற்றி அவன் எதிரியிலேயே சிரமஸ்லோகம் பாடுவதற்கு இஷ்டப்படத்தானே மாட்டார்கள். ஆனால் இப்படி ஒப்புக்கொள்ளாத பிறகும் போஜராஜா விடாப்பிடியாக, நான் ராஜா, இது ராஜக்ஞை, இதற்கு நீ கீழ்ப்படியாவிட்டால் என் ராஜ்யத்திலே இருக்கக்கூடாதென்று தேசப்பிரஷ்டம் பண்ணிவிடுவேன் என்று மிரட்டி வற்புறுத்திய போது மற்ற சாதாரணப்பட்ட கவிகளாயிருந்தால் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடும். நமக்கு என்னத்துக்கு ராஜவிரோதம்? இவன் லோகத்தை விட்டு போனான் என்று பாடப்படாது என்பதற்காக நாம் ஏன் வீட்டையும் வாசலையும் ஊரையும் விட்டு பிரஷ்டமாகி போய் அவதிப்படணும்? சமஸ்லோகம்தான் பாடி தாம்பாளம் நிறைய ஸ்வர்ணமும் ரத்னமுமாக வாங்கிக் கொள்ளலாமே என்றுதான் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் காளிதாசன் அப்படி சம்மதிக்கவில்லை. ராஜாக்கியை மீறி நாம் ஏன் கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டும் என்று கோழைத்தனமான எண்ணமோ, அவன் சொல்கிறபடி தான் பாடி அக்ஷரலட்சமாக குவித்து கொள்ளலாமே என்ற தாழ்வான ஸ்வயலாப எண்ணமோ அவனுக்கு துளிகூட இல்லை. போஜன் சொன்னதை கேட்காமல், தன்னுடைய சுயமரியாதையை விடாமல் சுவாதந்திரியமாக கடைசி மட்டும் அவனிடமே ஸ்ட்ராங்காக மறுத்து பேசினான். பிரஷ்டனாவே போகிறேன் என்று சொல்லிவிட்டு தனக்கு பரம பிரியமான போஜன், அவனுடைய ராஜ்யம், தன் வீடு எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு போய்விட்டான். கவிவாணர்களின் தன்மானத்தை பற்றி சொல்ல வந்தேன். ஆனால் காளிதாசன் விஷயத்தில் மான உணர்ச்சி மாத்திரமில்லாமல் இன்னும் அவனுடைய வேறு பல குணவிசேஷங்களும் இதிலே தெரிகின்றன. அவனுடைய உண்மையான ஸ்நேக ஹிருதயம் இதில் தெரிகிறது. உயிரோடு இருக்கிற தன்னுடைய குழந்தை செத்து போய்விட்டதென்று பாட வேண்டுமென்றால் எப்படி ஒரு தாயாருக்கு மனசிடம் கொடுக்காதோ, அப்படி ஸ்நேக தர்மத்தினாலேயே காளிதாசனுக்கு போஜனின் மரணத்தை கல்பித்து பார்த்து கவிதை கட்ட மனசுக்கு இடம் கொடுக்கவில்லை. இன்னொரு காரணத்தாலும் அவன் கற்பனையாக சரமகவி பாட முடியாமல் இருந்தது. ரிஷிகளை பற்றி பவபூதி உத்தரராம சரித்திரத்தில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் வாயிலாக ஒரு உண்மையை சொல்கிறார். ஏனைய மக்கள் என்ன நடக்கிறதோ அதை சொல்வார்கள், ரிஷிகளோ என்ன சொல்கிறார்களோ அது நடந்து விடுகிறது. ஒரு விஷயத்தை மற்றவர்கள் வார்த்தையாக சொல்கிறார்கள் என்றால், ரிஷிகளை பொறுத்த மட்டிலோ அவர்கள் சொல்கிற வார்த்தை விஷயம் ஓடிப்போய் பிடித்துக்கொண்டு நிஜமாகி விடுகிறது. வாசம் அர்த்தோ அனுதாவதி என்று ராமர் வசிஷ்டரை குறித்து சொல்வதாக பவபூதி ஒரு ஜெனரல் ட்ரூத்தை, அதாவது பொது உண்மையை சொல்கிறார். ரிஷியும் தெய்வானுகிரகம் பெற்ற அருட்கவியும் ஒன்று என்பதற்கேற்ப அம்பாளின் பரிபூர்ண கிருபையை பெற்றிருந்த காளிதாசனின் வாக்குக்கும் இப்படிப்பட்ட சக்தி இருந்தது. அதாவது அவன் வாக்கால் என்ன கவிதை வந்தாலும் அது நிஜமாகிவிடும். அவன் கல்பனையாக சொல்வதே சத்தியமாகிவிடும். ஆனபடியால் போஜராஜா சொன்னபடி அவன் கல்பித்து சரமகவி பாடினால் கூட போஜன் நிஜமாகவே சரமகவிக்கு பாத்திரமாகி விடுவான். இதையும் காளிதாசன் மனசை விட்டு போஜனுக்கு சொல்லத்தான் செய்தான். அப்படியும் அவனுக்கு என்னவோ உயர்ந்த குணங்களுள்ள அந்த போஜனுக்கு
தாம் ராஜா நம் வார்த்தையை ஒரு பிரஜை கேட்காமல் இருப்பதா? உயிரே போதனாலும் நம் வார்த்தையை நாமே ரத்து பண்ணிவிட்டு ஒரு பிரஜை சொல்வதை ஒப்புக்கொள்வதா என்ற எண்ணம் ஏற்பட்டது. இதுதான் அதிகாரம் பண்ணுகிற கோளாறு. ஒரே பிடிவாதமாக இருந்தான். காளிதாசனும் அதற்கு மேலே பிடிவாதம் பிடித்து ஊரை விட்டு போய்விட்டான். அதிலே அவனுடைய தியாக சிந்தனையும் மற்ற கவிகளிடம் அவனுக்கு இருந்த பரிவும் கூட தெரிகிறது. எப்படி என்றால், போஜனின் வற்புறுத்தல் தாங்காமலோ அல்லது உயிரை கொடுத்தாவது ஒரு உத்தமமான கவிதையை பெற வேண்டும் என்றும் விரும்பும் அந்த அதிசய ரசிகனின் ஆசையை பூர்த்தி செய்வதுதான் தன்னுடைய கவி தர்மம் என்று கருதியோ காளிதாசன் சரமஸ்லோகம் பாடினால் என்ன ஆகும்? போஜன் போய்விடுவான். ஆனால் அதனால் காளிதாசனுடைய கீர்த்தி, சம்பத்து, அந்தஸ்து முதலானதுகளுக்கு ஒரு குறைவும் வந்துவிடாது. நான் முந்தி நீ முந்தி என்று மற்ற ராஜாக்கள் அவனை கூப்பிட்டு உபச்சாரம் சன்மானம் நிறைய பண்ணி விடுவார்கள். ஆனாலும் காளிதாசன் தன்னை பற்றி மட்டும் நினைக்கவில்லை, மற்ற எல்லா கவிகளையும் நிலைமை பற்றி நினைத்தான். அவனுக்கு அடுத்தபடி ரொம்பவும் யசஸோடு இருந்த ஒரு சில கவிகளுக்கும் எந்த ராஜா இருந்தாலும் போனாலும் கவலை இல்லை. அவர்களுக்கு ஜாம் ஜாம் என்று நடந்துவிடும். ஆனால் அவ்வளவு புகழ், அவ்வளவு பிரதிபா சக்தி இல்லாத மற்ற கவிகள் பல பேர் இருக்கிறார்களே, அவர்கள் பாடு போஜன் போய்விட்டால் என்ன ஆகும்? யாராயிருந்தாலும் உதாரமாக வாரி கொடுத்த போஜன் போய்விட்டால் அப்புறம் வேறு எந்த ராஜா அல்லது பிரபு இந்த கவிகளை ஆதரிப்பான்? தான் சிரமஸ்லோகம் பாடி போஜன் மரணமடைவதால் ஏற்படக்கூடிய எத்தனையோ கஷ்டங்களுக்கு மேலாக காளிதாசன் தன்னுடைய பொயட் ஃப்ரெட்டர்னிட்டியில், அதாவது சகோதர கவிக்குலத்தில் அவ்வளவாக சரக்கு போதாதவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனாதரவைத்தான் பெரிதாக நினைத்தான். அதனால் இப்பொழுது சிரமஸ்லோகத்துக்கு அக்ஷர லட்சமாக இல்லாமல் அக்ஷர கோடியாகவே அட்வான்ஸில் போஜனிடமிருந்து வாங்கி கொண்டு கவி கட்டிவிடலாம். ஆயினும் அந்த மாதிரி பண்ணாமல் தியாக புத்தியுடன் அவ்வளவாக சாமர்த்தியம் போதாத லெஸ்ஸர் போயிட்ஸ் இடமுள்ள அன்பும் ஒரு காரணமாகி அதனால் பிரஷ்டனாவதற்கு சம்மதித்து ஊரை விட்டே போய்விட்டான். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.